ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Athalia தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு நெக் டிசைன் தான் பார்க்க போகிறோம். இந்த நெக் டிசைன் வந்து பார்க்குறதுக்கு நல்லா கிராண்டாக இருக்கும். நம்ம வந்து ஒர்க்கு போடுறது வந்து கொஞ்சம் சீக்கிரம் முடிஞ்ச மாதிரி இருக்கும். காப்பர் கலர் ஜரியில் நான் வந்து செயின் ஸ்டிச் போடுறேன். நீங்கள் காப்பர் கலர் ஜரியில் வந்து போடும்போது ரெண்டாக எடுத்து போடுங்க. அதாவது 2 த்ரெட்டாக எடுத்து போடும்போது நம்மளுக்கு கொஞ்சம் மொத்தமாக வரும் செயின். நான் வந்து 2 த்ரெட்டாக தான் எடுத்து போடுறேன். ஏன்னா காப்பர் ஜரி வந்து கொஞ்சம் மெலிசாக இருக்கும். நீங்கள் 2 த்ரெட் எடுத்து போடும்போது உங்களுக்கு நல்லா மொத்தமாக இருக்கும் செயின். நீங்கள் 2 த்ரெட்டில் போடும்போது டூலிப் நீடில் 13 நம்பர் வந்து யூஸ் பண்ணி போடுங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். காப்பர் கலர் பீடு யூஸ் பண்ணி நீங்கள் ஒர்க் போடும்போது சுகர் பீட்லாம் வந்து கருத்துறது கொஞ்சம் நாள்லையே அப்படின்னு வந்து கேட்டிருந்தீங்க. அது வந்து சுகர் பீட் வந்து சீக்கிரம் கருக்க தான் செய்யும். கோல்டன் கலர் பீடோட அந்த காப்பர் கலர் பீடு வந்து சீக்கிரம் கருத்துரும். அதுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி கூட யூஸ் பண்ணலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஜரியில் அவுட்லைன்னு மற்ற எல்லாமே வந்து ஜரி யூஸ் பண்ணுற இடத்துல மட்டும் நீங்கள் வந்து காப்பர் கலர் யூஸ் பண்ணிவிட்டு பீடு யூஸ் பண்ணுற இடத்தெல்லாம் வந்து நீங்கள் கோல்டன் கலர் பீடே யூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த ப்ளவுஸில் அப்படி தான் யூஸ் பண்ணியிருப்பேன். சுற்றி வந்து அவுட்லைன்லாம் வந்து காப்பர் கலர்லேயே வந்து ஃபுல்லாக கொடுத்துருப்பேன். ஆனால் பீடு மட்டும் கோல்டன் கலரில் வந்து நான் யூஸ் பண்ணி போட்டிருப்பேன். அப்படி நீங்கள் போடும்போது பாருங்கள், உங்களுக்கு அவ்வளோவா அந்த டிஃப்ரெண்ட் தெரியாது. நீங்கள் காப்பர் கலர் யூஸ் பண்ணி போட்டிருக்க மாதிரி தான் இருக்கும். அப்படி நீங்கள் காப்பர் கலர் பீடை யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்பர் 3 சைஸு 2 சைஸ் பீடு அதெல்லாம் இருக்குது. அந்த மாதிரி வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு ஜரியில் ஒரு லைனு, அப்புறம் வந்து சில்க் த்ரெட்டில் வந்து 2 லைனு, அப்புறம் திரும்ப ஜரியில் ஒரு லைன் வந்து நான் நெக் லைன் வந்து போட்டிருக்கேன். பாருங்கள், இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி ஃப்ளவர் டிசைன்லாம் போடும்போது நம்மளுக்கு எல்லாம் ஒரே மாதிரி வரத்துக்கு இந்த மாதிரி நான் அட்டையில் வந்து ஒரு ஃப்ளவர் டிசைனில் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம போடும்போது நம்மளுக்கு எல்லா ஃப்ளவரும் வந்து நம்ம ஒரே மாதிரி வரும். அடுத்தது இந்த ஃப்ளவரை சுற்றி வந்து கொடி டிசைன், கொம்பு டிசைன் இருக்க மாதிரி நான் வந்து போடுறேன். பாருங்கள், இந்த மாதிரி கொம்பு டிசைன்லாம் வந்து நீங்கள் பேப்பரில் இந்த மாதிரி ஃப்ளவர் டிசைன்லாம் எல்லாம் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நல்லா ஃப்ரீ ஹேண்ட்லேயே வந்து வரைய வரும். பாருங்கள், இப்போ நான் வந்து 2 கொம்பு டிசைன் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் திரும்ப வந்து இந்த ஃப்ளவர் டிசைன் வந்து வச்சு வரைகிறேன். நீங்கள் ஃப்ளவர் வரையும் போது கரெக்டாக நீங்கள் ப்ளேஸ் பண்ணி கரெக்டாக வரைங்க. இந்த நெக்கோட ஹைட் வந்து 8 இன்ச் தான். அதனால் வந்து நம்மளுக்கு இந்த டிசைன் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் தான் வரும். இதே நம்ம 10 இன்ச்சு 10.5லாம் வந்து நெக் டிசைன் வைப்பாங்க. அதாவது நெக்கோட ஹைட் வைப்பாங்க. அந்த மாதிரி வைக்கும்போது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து மேலே ஒரு ஃப்ளவர் வந்து வர மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து எப்பயுமே இந்த நெக் டிசைன்லாம் போடும்போது நடுவில் இருந்து தான் வரையணும். இந்த மாதிரி கொடி டிசைன்லாம் போடும்போது சென்டர்லேருந்து ஒரு சைடு வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் இன்னொன்று சைடு வந்து வரைங்க. அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். இந்த பக்கமும் அதே மாதிரி நம்ம வந்து வரைஞ்சிக்கலாம். பாருங்கள், இப்போ 2 பக்கமும் வந்து நான் ஒரே மாதிரி வரைஞ்சிட்டேன். இப்போ அந்த ஃப்ளவர் டிசைனில் வந்து 2 லீஃப் வந்து போட்டிருக்கேன். சென்டரில் இருக்கிறதுக்கு மட்டும் 3 லீஃப் வந்து போட்டிருக்கேன். அடுத்தது இந்த ஃப்ளவர் டிசைனுக்கு சென்டரில் வந்து நான் ஒரு ஸ்டோன் ஒட்டிக்கிறேன். சென்டரில் ஸ்டோன் ஒட்டிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த கொம்பு டிசைன்லாம் பாருங்கள், இந்த மாதிரி திலகம் ஷேப்பில் வந்து நான் ஸ்டோன் ஒட்டிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி ஒட்டி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நல்லா காஞ்ச வாட்டி தான் வந்து நீங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கணும். பாருங்கள், ஸ்டோன் காயறதுக்குள்ளார நான் இதை சுற்றி வந்து இந்த ஃப்ளவருக்கு அவுட்லைன் வந்து செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன். அவுட்லைன் செயின் ஸ்டிச் போட்டுட்டு இதை வந்து நான் லோட் பண்ண போகிறேன். ஃப்ளவர் லோடிங் வந்து போட போகிறேன். நம்ம ஃப்ளவர் லோடிங்லாம் போடும்போது இந்த மாதிரி எம்போஸ்டாக போட்டால் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. நான் வந்து இந்த மாதிரி பைப்பிங் த்ரெட்டை ஒட்டி அது மேலே வந்து த்ரெட் ஒர்க் பண்ண போகிறேன். இப்போ வந்து நம்ம ரவுண்டாக வந்து இந்த மாதிரி ஃப்ளவர் லோடிங்க்கு வந்து பைப்பிங் த்ரெட் ஒட்டியாச்சு. இப்போ மேலே கொஞ்சம் வந்து எனக்கு நிறைய கேப் இருக்குது. அந்த ஒரு பெட்டல்ஸ்லேயும் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சம் கேப் இருக்குது. அதனால் நான் சின்ன சின்ன பைப்பிங் த்ரெட்டாக இந்த மாதிரி கட் பண்ணி 4 பெட்டல்ஸ்லேயும் வந்து நான் ஒட்டிக்கிறேன். இப்போ இது மேலே வந்து நம்ம லோட் பண்ணலாம். லோட் பண்ணும்போது பாருங்கள், இந்த பெட்டல்ஸ் வந்து மேலே அகலமாகவும் உள் சைடு வந்து அகலம் வந்து கம்மியாகவும் இருக்குது. அதனால் பாருங்கள், இந்த மாதிரி நான் வந்து கீழே அந்த அவுட்லைன் போட்டிருக்கேன் இல்லையா, அந்த அவுட்லைனில் வந்து ஒரு ஸ்டிச்சும் அதோட பாதியில் ஒரு ஸ்டிச்சும் வந்து போடுறேன். பாருங்கள், அந்த அவுட்லைனில் ஃபுல்லாக போடாமல் அந்த எம் மாதிரி ஷேப்பில் நான் போடுறேன். பாருங்கள், உங்களுக்கு வந்து புரியும். இந்த மாதிரி போடும்போது நம்மளுக்கு மேலேயும் கரெக்டாக ஃபில் ஆகும், கீழேயும் வந்து கரெக்டாக ஃபில் ஆகும். உங்களுக்கு அந்த ஃப்ளவர் வந்து பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி அந்த த்ரெட்டு பக்கத்துலேயே வந்து நான் ஒரு ஸ்டிச்சும் அந்த செயினுக்கிட்ட வந்து ஒரு ஸ்டிச்சும் வந்து போடுறேன்.
பாருங்கள், இந்த மாதிரி நம்ம போட்டு ஃபில் பண்ணும்போது உங்களுக்கு அந்த பெட்டல்ஸ் வந்து பார்க்குறதுக்கு வந்து அழகாக இருக்கும், நல்லா எம்போஸ்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஒரு பெட்டல்ஸ்க்கு வந்து போட்டு முடிச்சிட்டேன். இப்போ வந்து அப்படியே கன்டினியூ பண்ணி நம்ம போடலாம். நடுவில் வந்து எண்ணாட் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஆரம்பிக்கணும்னு தேவையில்ல. அப்படியே வந்து நம்ம கன்டினியூ பண்ணி போடலாம். கடைசியாக எண்ணாட் போட்டால் போதும். நம்ம வந்து இந்த மாதிரி த்ரெட்டு வச்சு லோட் பண்ணும்போது அந்த த்ரெட் வந்து உங்களுக்கு அடியில் தெரியக்கூடாது. பாருங்கள், பார்க்கறதுக்கு இந்த மாதிரி நல்லா நீட்டாக இருக்கணும். நீங்கள் எப்பயுமே அவுட்லைன் போட்டுட்டு போடுங்க. நான் செயினில் வந்து அவுட்லைன் போட்டிருக்கேன் இல்லையா, அந்த மாதிரி அவுட்லைன் போட்டுட்டு போடுங்க, உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ வந்து ஃபுல்லாக லோட் பண்ணியாச்சு. அடுத்தது இதை சுற்றி வந்து நான் சுகர் பீட் வந்து கொடுக்க போகிறேன். பாருங்கள், சுகர் பீட் வந்து கொடுத்தாச்சு. சென்டரில் வந்து நான் ஸ்டோன் செயின் வந்து ஒரு லைனும் அப்புறம் சுகர் பீட் வந்து ஒரு லைனும் வந்து போட்டாச்சு. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு போடும்போது நான் ஸ்டோன் காயலை அப்படின்றதுனால ஃபஸ்ட்டு த்ரெட் ஒர்க் பண்ணிவிட்டேன். ஆனால் நீங்கள் ஃபஸ்ட்டு போடும்போது நடுவில் இருந்தே ஆரம்பிங்க. ஃபஸ்ட்டு அந்த ஸ்டோன் செயின் போட்டுட்டு அதுக்கப்புறம் சுகர் பீட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் த்ரெட் ஒர்க் ஆரம்பிங்க. அவுட்லைன் போட்டுட்டு த்ரெட் ஒர்க் ஆரம்பிங்க. அப்போ தான் வந்து ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு போடுறதுக்கு. பாருங்கள், இப்போ நடுவில் வந்து நான் லைட்டாக அந்த பிங்க் கலரில் வந்து ஷேட் கொடுத்துருக்கேன் அந்த ஃப்ளவருக்கு. அடுத்தது இப்போ வந்து அந்த திலகம் ஷேப்பில் இருக்க ஸ்டோனுக்கு வந்து நம்ம ஸ்டோன் செயின் வந்து அவுட்லைன் கொடுக்கலாம். ஸ்டோன் செயின் அவுட்லைன் கொடுக்கும்போது இந்த மாதிரி 2 ஸ்டோன் செயினாக வந்து நீங்கள் அவுட்லைன் கொடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி பட்டன் ஹோல் ஸ்டிச் யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த மாதிரி அவுட்லைன் கொடுத்தா நல்லாயிருக்கும். நம்மளுக்கு பார்க்குறதுக்கு வந்து நீட்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி போடும்போது நீங்கள் ஒட்டி போடுறதோட இந்த மாதிரி நீங்கள் பொறுமையாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணி போட்டு பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி வந்து போடுறதுக்கு. பாருங்கள், அந்த ஸ்டோனை வந்து நம்ம ஒட்டியே வந்து இந்த மாதிரி கொஞ்சம் தள்ளி தள்ளி அந்த ஸ்டோனை ஒட்டியே வந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும். பாருங்கள், இப்போ நான் வந்து கட் பண்ணும்போது எனக்கு ஸ்டோன் வந்து வெளியில் வந்துடுச்சு. அந்த மாதிரி ஸ்டோன் வந்து வெளியில் வந்துட்டால் நம்ம எப்படி வந்து சரி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டோன் வெளியில் வந்துடுச்சு அப்படின்னா நீங்கள் அந்த இதை வந்து முடிச்சிருங்க. முடித்து எண்ணாட் போட்டுருங்க. எண்ணாட் போட்டுட்டு லைட்டாக பாருங்கள், அந்த இடத்துல வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஸ்டோன் எடுத்து நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி மேலே வச்சு நல்லா கையை வந்து அடியில் வந்து கிளாத்துக்கு அடியில் ஒரு கை வச்சுட்டு மேலே வந்து ஒரு கை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. நல்லா ஃபிக்ஸ் ஆயிரும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஃபிக்ஸ் ஆனதும் காஞ்சதும் வந்து உங்களுக்கு அந்த ஸ்டோன் வந்து நம்ம ஒட்டின மாதிரியே தெரியாது. அடுத்தது அதை சுற்றி வந்து நான் சுகர் பீடு ஒரு லைன் அவுட்லைன் கொடுத்துக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி அவுட்லைன் கொடுத்துட்டு அடுத்தது நம்பர் 4 சைஸ் பீடு வந்து அந்த கொடி டிசைன் மாதிரி இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து நம்பர் 4 சைஸ் பீடு வந்து நான் கொடுக்குறேன். 4 சைஸ் நீங்கள் பீடு ஸ்டிச் பண்ணும்போது ஒரு பீடாக வந்து ஸ்டிச் பண்ணுங்கள். இப்போ வந்து 4 சைஸ் பீடு வந்து ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிட்டேன் அந்த கொடி டிசைனுக்கெலாம். பாருங்கள், இப்போ அந்த கொடி டிசைன்லாம் வந்து சின்ன சின்ன லீஃப் மாதிரி நான் வந்து ஸ்டோன் ஒட்ட போகிறேன். கோல்டன் கலர் ஸ்டோன் வந்து சின்ன சின்ன ஸ்டோன் வந்து ஒட்டி அதை சுற்றி செயின் அவுட்லைன் வந்து கொடுக்க போகிறேன். பாருங்கள், இதுக்கெலாம் வந்து நீங்கள் வரையணும்னு தேவையில்ல, நம்ம கரெக்டாக அந்தந்த டிஸ்டன்ஸில் ஒட்டினா கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான், இதுக்கு ஃபுல்லாக வந்து நம்ம ஒட்டியாச்சு. பாருங்கள், இது வந்து நல்லா காயட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து இந்த லீஃப் போடுவோம். இந்த லீஃப்க்கும் வந்து நான் த்ரெட் ஒர்க் தான் போட போகிறேன். இந்த லீஃப்க்கு வந்து எம்போஸ்டாக போட போகிறேன். அதாவது பாருங்கள், இந்த யூ ஷேப்பில் வந்து நான் கம் அப்ளை பண்ணிவிட்டு பைப்பிங் த்ரெட்டை வந்து ஒட்டிட்டு இதை வந்து ஜரியில் தான் நான் போட போகிறேன் இந்த லீஃபு. நீங்கள் எந்த டிசைனில் த்ரெட் லோடிங் போடுறதா இருந்தாலுமே அவுட்லைன் ஃபஸ்ட்டு போடுங்க. அப்படி போடும்போது உங்களுக்கு ஒர்க் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். இப்போ வந்து நான் ஜரியில் வந்து 2 ஜரி எடுத்திருக்கேன். 2 ஜரியாக எடுத்து தான் நான் வந்து போடுறேன். காப்பர் கலர் ஜரினால் 2 ஜரி எடுத்திருக்கேன். நீங்கள் 2 ஜரி எடுத்து போடும்போது நம்மளுக்கு நல்ல திக்காகவும் இருக்கும். அதே சமயத்தில் வந்து அந்த கேப்பும் நம்மளுக்கு தெரியாது. பாருங்கள், அடியில் வந்து நம்ம த்ரெட்டு கொடுத்துருக்க அந்த கேப் வந்து தெரியாது ஜரி த்ரெட்டில் போடும்போது. இப்போ அடுத்தது வந்து காப்பர் கலர் ஜரியில் வந்து நான் அந்த ஸ்டோன் ஒட்டினேன் இல்லையா, அதை சுற்றி வந்து அவுட்லைன் கொடுத்துக்கிறேன். அந்த ஸ்டோனை ஒட்டி பாருங்கள், இந்த மாதிரி அவுட்லைன் வந்து கொடுத்துக்கலாம். இந்த ஷார்ப் எட்ஜெலாம் வந்து நம்ம டர்ன் பண்ணும்போது கரெக்டாக வந்து அதை ஒட்டியே வந்து போடணும். ஸ்டோனை ஒட்டி கேப் இல்லாத அவுட்லைன் கொடுக்கணும். அப்போ தான் வந்து பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ வந்து இதுக்கு ஃபுல்லாக வந்து நான் அவுட்லைன் கொடுத்துட்டேன். இதே மாதிரி தான் நெக் ஃபுல்லாகவும் வந்து நம்மளுக்கு டிசைன் வரும். நான் காப்பர் சரியில் அவுட்லைன் கொடுக்கும்போது 2 த்ரெட்டாக தான் எடுத்து கொடுத்துருக்கேன். அடுத்தது இந்த லீஃபுக்கெலாம் வந்து நம்ம பீட் அவுட்லைன் கொடுப்போம்.
பாருங்கள், இதுக்கு ஃபுல்லாக வந்து பீட் அவுட்லைன் கொடுத்தாச்சு. அவுட்லைன் கொடுத்துட்டு அதை சுற்றி வந்து சரியிலையும் அவுட்லைன் வந்து கொடுத்துருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி அவுட்லைன் கொடுத்துட்டு இந்த ஃப்ளவருக்கு மேலே வந்து எனக்கு கொஞ்சம் கேப் இருந்தது. அதனால் அதில் ஒரு ஸ்டோன் ஒட்டி சின்னதாக வந்து கொம்பு டிசைன் மாதிரி போட போகிறேன் த்ரெட்டில். அவ்வளோதான், ஃபுல்லாக வந்து போட்டு முடித்தாச்சு. இப்போ பாருங்கள், இதோட சேரீ வந்து இதுதான். அதாவது இந்த சேரீயில் வந்து டார்க் எல்லோ இருக்குது, அதான் வந்து ஃப்ளவருக்கு கொடுத்துருக்கேன். இது ஃபுல்லாக காப்பர் கலர் சரினால லீஃபுக்கு அப்புறம் வந்து அவுட்லைன்லாம் வந்து காப்பர் கலரில் கொடுத்துருக்கேன். மற்றபடி பீட்லாம் வந்து எல்லாம் கோல்டன் கலர் பீட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். பாருங்கள், உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் தெரியாது, காப்பர் கலர் ஒர்க் மாதிரி தான் தெரியும். பாருங்கள், சேரீ வந்து ஃபுல்லாக வந்து பாருங்கள், இந்த மாதிரி ப்ளைன் சேரீ, அங்கங்கே வந்து இந்த மாதிரி புட்டா டிசைன் போட்டிருக்கு. நான் கோல்டன் கலர் பீட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் காப்பர் கலர் ஃபுல்லாக அவுட்லைன்லாம் கொடுத்ததுனால நம்மளுக்கு வந்து ஒர்க்கு ஃபுல்லாக காப்பர் கலர்லேயே பண்ண மாதிரி தெரியுது. பாருங்கள், நீங்கள் நிறைய பேர் வந்து காப்பர் கலர் பீடு வந்து யூஸ் பண்ணால் சீக்கிரம் கலர் சேஞ்ச் ஆயிடுதுன்னு சொல்கிறீங்க. அந்த மாதிரி இருக்கவங்களாம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆல்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.